அண்மை செய்தி. விஜய் கடைசியாக நடித்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கியது சென்சார் போர்டு. முதலமைச்சர் விஜய் கடைசியாக நடித்த ஜனநாயகன் திரைப்படம் 3 மணி 3 நிமிடம் ஓடும் வகையில் தயாரித்த நிலையில் தற்போது திரைப்படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கியுள்ளது சென்சார் போர்டு. இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஏ சான்றிதழ் கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பிட்ட வகையில், அதாவது அரசியலுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நடித்திருக்கக்கூடிய கடைசி திரைப்படமாக இந்த ஜனநாயகன் திரைப்படம் இடம்பெறும் எனவும், தன்னுடைய முழு நேர வாழ்க்கையை அதன் பிறகு அரசியலுக்காகவும் தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காகவும் தொடரப்போவதாக விஜய் அறிவித்திருந்தார். அந்த வகையில் கடைசியாக நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்கப்பெறாமல் தொடர்ந்து இருபறியில் நீடித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் படக்குழு சார்பில் பலமுறை விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. படக்குழு தணிக்கை தரப்பிலிருந்து பல திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. நீதிமன்ற வழக்குகள் என பல வகையாக இந்த சென்சார் சான்றிதழ் விவகாரம் தொடர்பாக பல இழுபறிகள் நீடித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த வாரத்தின் பொழுது மும்பையில் தணிக்கை குழு இந்த திரைப்படத்திற்காக படத்தை பார்த்திருந்தது. அந்த வகையில் தற்பொழுது இந்த திரைப்படத்திற்கு ஏ சான்றிதழ் தணிக்கை குழு சார்பாக வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. தொடர்ந்து ஏ சான்றிதழ் கொடுப்பதாக தணிக்கை வாரியம் ஏற்கனவே வாய்மொழியாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் பாதிக்கப்படும் என்று படக்குழு தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏ மற்றும் யூ மற்றும் ஏ சான்றிதழ் வழங்குமாறு படக்குழு தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் அந்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு முழு இந்த திரைப்படத்திற்கு ஏ சான்றிதழ் தற்பொழுது தணிக்கை வாரியத்தினுடைய சார்பாக கிடைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி 18 வயதிற்கு மேலானோர் மட்டுமே இந்த திரைப்படத்தை பார்க்கக்கூடிய வகையில் திரையரங்குகள் அனுமதிக்கப்படுவர். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 3 நிமிடங்கள் கால அளவை இந்த ஜனநாயகன் திரைப்படம் இருக்கின்றது. கடந்த ஜனவரி 9ஆம் தேதி இந்த திரைப்படத்தை திரையரங்குகளில் பொங்கல் பண்டிகையொட்டி வெளியாவதற்காக படக்குழு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் இந்த திரைப்படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் கிடைக்கப்பெறாமல் இருந்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த ஜனவரி 7ஆம் தேதி படக்குழு தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. ஆனால் பல்வேறு வழக்குகள் தொடர்ந்து நீடித்து வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த திரைப்படம் வெளியிடாமலே தள்ளி சென்றது. தொடர்ந்து படக்குழு தரப்பிலிருந்து சென்சார் சான்றிதழை பெறுவதற்காக நீதிமன்ற வழக்குகள், விசாரணைகள் என பல்வேறு கட்ட விசாரணைகள் பிறகு இந்த தணிக்கை குழு தரப்பிலிருந்து சான்றிதழானது பெறப்பட்டிருந்தது. இதற்கிடையில் இந்த திரைப்படம் ஆன்லைனில் சட்டவிரோதமாக வெளியாகியும் இருந்தது. இது தொடர்பான வழக்குகளும் தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த திரைப்படத்தை தேர்தலுக்கு முன்பாக வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கில் படக்குழு தரப்பிலிருந்து முனைப்புடன் செயல்பட்டு வந்தனர். அந்த வகையில் படத்தினுடைய தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொருட்செலவில் உருவான இந்த திரைப்படம் இதனால் தனக்கு வசூல் ரீதியாகவும் கடன் ரீதியாகவும் பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று தொடர்ந்து தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து வேண்டுகோள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தேர்தலுக்கு முன்பாக இந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்காக தணிக்கை குழுவிடம் விண்ணப்பித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த திரைப்படத்தை தணிக்கை குழுவினர் தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்திருந்தனர். அதற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் தேர்தலில் போட்டியிடக்கூடிய காரணத்தினால் ஒரு நடிகர் இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் நடித்திருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த திரைப்படத்தை தேர்தல் ஆணையத்திற்கு தணிக்கை குழு பரிந்துரை செய்திருந்தது. அந்த பரிந்துரையும் கிடைப்பில் இருந்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த வாரத்தின் பொழுது மும்பையில் தணிக்கை குழுவினர் இந்த திரைப்படத்தை பார்த்திருந்தனர். இந்த திரைப்படத்திற்கு அதன் மூலமாக சொல்லியிருக்கக்கூடிய திருத்தங்களை மேற்கொண்டு படக்குழுவினர் தணிக்கை குழுவினருக்கு காதலித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த திரைப்படத்திற்கு யூ மற்றும் ஏ சான்றிதழ் வழங்குமாறு படக்குழு தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் படத்தில் அதிகமாக சண்டை காட்சிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலும் பல்வேறு முக்கியமான ஒரு காட்சிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினாலும் இந்த திரைப்படத்திற்கு ஏ சான்றிதழ் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 3 நிமிடங்கள் 11 நொடிகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முழு நீள திரைப்படமாக இந்த திரைப்படம் தற்பொழுது உருவாகி இருக்கின்றது. அதன்படி இந்த மாதத்தினுடைய 3வது வாரத்திற்குள் இந்த திரைப்படம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜூலை மாதத்தினுடைய 3வது வாரத்திற்குள் இந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்காக படக்குழு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட படக்குழு நிர்ணயித்திருக்கக்கூடிய ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து தற்பொழுது 7 மாதங்களுக்கு மேல் இந்த திரைப்படம் வெளியாவது சிக்கல் ஏற்பட்டு தள்ளி சென்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஜூலை மாதத்தினுடைய 3வது வாரத்திற்குள் இந்த திரைப்படத்தை வெளியிட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முனைப்பில் படக்குழு முனைப்புடன் செயல்பட்டு வருகின்றது. இந்த திரைப்படம் சட்டவிரோதமாக வெளியானாலும் வசூல் ரீதியாக எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனவும் தயாரிப்பாளருக்கு எந்த வகையில் வசூல் ரீதியான சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பது குறித்தும்
வந்து இந்த திரைப்படம் வெளியாகும் பொழுது மட்டுமே தெரிய வரும். அதன்படி திரைப்படத்தினுடைய சேட்டலைட் வியாபாரங்கள், அதே போன்று ஓடிடி வியாபாரங்கள் என்று இந்த திரைப்படத்திற்கான வியாபாரங்கள் ஏற்கனவே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த திரைப்படத்தை விரைவில் திரையரங்குகளில் வெளியீடு செய்வதற்கான வேலையை தற்பொழுது படக்குழுவினர் மிகவும் மும்முரமாக செயல்பட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.